அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளிலும் சித்திரை புத்தாண்டு நிகழ்வுகள். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சக்ரான் ஹாசிம் செயற்பட்டுள்ளதாக FBI அறிக்கை. சூரிய மின்சக்தி படலங்களை எதிர்வரும் 21ஆம் திகதி வரை பகல் வேளையில் நிறுத்தி வைக்குமாறு மின்சார சபை அறிவிப்பு. நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிக்கை. திருகோணமலை கந்தளாயில் பேருந்தும் பாரவூர்தியும் மோதியதில் 27 பேர் காயம். அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். தொடர்வது முதன்மை செய்தி. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சக்ரான் ஹாசிம் செயற்பட்டுள்ளதாக FBI அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சக்ரான் ஹாசிம் செயற்பட்டுள்ளதாக FBI அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. FBI அறிக்கையில் 2019இல் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியாக சக்ரான் ஹாசிமை தெளிவாக அடையாளம் கண்டுள்ளனர். அமெரிக்காவின் FBI மூலம் கலிபோர்னியாவின் அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆணையிலேயே 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் ஹாசிம் என உறுதியுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இலங்கையில் தேவாலயங்களையும் ஹோட்டல்களையும் இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 268 பேர் கொல்லப்பட்டனர். நுட்பமான நீதிமன்ற சாட்சியங்கள், சமூக ஊடக பதிவுகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட FBI அறிக்கையில் இலங்கையில் இயங்கிய உள்ளூர் IS அமைப்பை சக்ரான் ஹாசிம் வழிநடத்திய விதமும் அந்த தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் திட்டத்தை எப்படி திட்டமிட்டார் என்பதையும் விளக்குகின்றது. இந்த அறிக்கை மிக முக்கியமான ஆதாரங்களை கொண்டிருந்த போதிலும் இலங்கையினால் இது புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் நீதியை முன்னிலைப்படுத்த வேண்டுமென்ற அவசியத்தை FBI அறிக்கை உறுதித்தன்மையை சுட்டிக்காட்டுகின்றது. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். தற்போதைய அரசாங்கமும் மாஃபியாவின் பிடியில் சிக்கியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கமும் டீசல் மற்றும் அனல் மின் நிலைய மாஃபியாவின் பிடியில் சிக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நீர்கொழும்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்ட பலன்சேன பிரதேச மக்களை தெளிவூட்டும் வகையில் இன்று இடம்பெற்ற வட்டார மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අද දවස වන විට මේ මොහොත වන විට රටේ ජනතාව ජීවත් වෙන්නේ බොහොම අමාරුවෙන්. ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வேலை திட்டம் அரசாங்கத்திடம் இல்லாவிட்டாலும் நாட்டின் மின்சார உற்பத்தியில் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் அனல் மின் நிலைய மாஃபியாக்களுக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. காற்று, சூரிய ஒளி மற்றும் நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் விலை குறைவாக இருந்தாலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு அரசு கட்டுப்பாடுகளை விதித்து டீசல் மற்றும் அனல் மின்சாரம் பயன்பெறும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. சதிகாரர்களால் மின்சாரத்துறை கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சாரத்தை அதிக விலைக்கு பாவனையாளர்களுக்கு வழங்கும் மாஃபியாக்களிடம் மின்சாரத்துறை கையளிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை வழங்குவோம் என மேடைக்கு மேடை பிரஸ்தாபித்த அரசாங்கம் தற்போது எரிபொருள் மற்றும் அனல் மின் நிலைய மாஃபியாக்களின் அடிமைகளாக மாறியுள்ளது. அரசாங்கம் இவ்வாறு செயற்பட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும். அதேபோன்று தற்போது மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டுள்ளன.
சுகாதாரம் என்பது சேவை அல்ல, அது மனித உரிமையும் அடிப்படை உரிமையுமாகும். இலவச மருத்துவம் என்ற மக்களின் மனித உரிமையை கூட அரசாங்கம் மீறியுள்ளது. தற்போது அரச மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை. இலவச மருத்துவ சேவை காணப்படும் மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லாமையினால் உயிர்காக்கும் மருந்துகளை கூட தனியார் மருந்தகங்களில் வாங்கும் நிலைக்கு இன்று நாடு வந்துள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் பதில் இல்லை. කතාව විතරයි කයිවාරුව විතරයි මං හිතන්නේ මේ ආණ්ඩුව ලෝක ශූරතාවයේ දිනලා තියෙන්නේ. சூரிய மின்சக்தி படலங்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை பகல் வேளையில் நிறுத்தி வைக்குமாறு இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சூரிய மின்சக்தி படலங்களையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நிறுத்தி வைக்குமாறு இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் அனைத்து கூரைகளிலும் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி படலங்களை நிறுத்துமாறு சூரிய மின்சக்தி படலங்களின் உரிமையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த விடுமுறை காலத்தில் கடும் வெப்பநிலை காரணமாக சூரிய மின்சக்தி அதிகம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் விடுமுறை காலம் என்பதனால் பல தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் குறைந்த அளவில் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன. இதன் காரணமாக அதிக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டால் அது அபாயத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இது மின்சார கட்டமைப்பில் அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதால் சூரிய மின்சக்தி படலங்களை பகல் வேளையில் நிறுத்தி வைக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டில் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தின் முதல் 9 நாட்களில் 56,567 சுற்றுலா பயணிகளின் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை 7,78,843 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அந்த வகையில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,08,910 ஆகும். ரஷ்யாவிலிருந்து 99,731 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 77,384 பேரும், ஜெர்மனியிலிருந்து 53,920 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 41,478 பேரும், பிரான்சிலிருந்து 46,289 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவில் இருந்து 31,390 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டு தினமான இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் விஸ்வாவசு வருடப்பிறப்பு உற்சவம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் விஸ்வாவசு வருடப்பிறப்பு உற்சவம் மிக சிறப்பாக இன்று காலை இடம்பெற்றது. புத்தாண்டு உற்சவத்தில் பெருமளவு அடியார்கள் கலந்து கொண்டு நல்லூர் கந்தனின் அருளை பெற்றனர். சித்திரை புத்தாண்டு தினமான இன்று யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய வருடாந்த தேர் உற்சவம் இடம்பெற்றது. மகோற்சவத்தின் 24ஆம் நாள் திருவிழா இன்று 164 ஆண்டுகள் பழமையான தேரில் பஞ்சமுக விநாயகர் எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தில் விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் இன்று காலை ஆலய பிரதம குரு சுதர்சன் கணபதீஸ்வர குருக்கள் தலைமையில் இடம்பெற்றன. காலை 7:30 மணியளவில் கைவிசேடமும் வழங்கப்பட்டு 8:15 மணியளவில் பொங்கல் வழங்கி வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றதுடன் வல்லிபுரத்து ஆழ்வார் உள்வீதி வலம் வந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிளையின் சித்திரை புத்தாண்டு பொங்கலும் கைவிசேடமும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தலைமையில் இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றது. நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிர்தன் மற்றும் வடமராட்சி கிளை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வயல்கள் புடைசூழ பன்னங்கண்டி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் பிள்ளையார் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. பக்தர்கள் பறவை காவடி, பால் செம்பு மற்றும் அங்க பிரதிஷ்டை போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்தி தேர் திருவிழாவில் பங்கேற்றனர். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு சிறப்பு பூஜை இன்று ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது. இன்று காலை 4 மணியளவில் சுப்பிரபாதமும், 5 மணியளவில் உசட்கால பூஜையும், 5:15 மணியளவில் சங்கற்பம் மற்றும் அபிஷேகமும்,
6 மணியளவில் சுற்று பூஜைகளும் 6:15 மணியளவில் வசந்த மண்டப பூஜையும் 6:45 மணியளவில் சங்கராந்தி அபிஷேகமும் இடம்பெற்றது. தொடர்ந்து 7:30 மணியளவில் கைவிஷேடமும் வழங்கப்பட்டு 8:15 மணியளவில் பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. இதில் மன்னார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அடியவர்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு குமுளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலயத்தில் சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு விசேட பூஜை நடத்தப்பட்டது. இதில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றார். பூஜையைத் தொடர்ந்து துரைராசா ரவிகரனால் ஆலய வளாகத்தில் மரக்கன்று ஒன்றும் நாட்டி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை வருடப்பிறப்பு விசேட பூஜைகள் இன்று அதிகாலை வேளை சிறப்பாக இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பூரண சுதாகர குருக்கள் தலைமையில் பாலாலயத்தில் உள்ள மாமாங்கேஸ்வரருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றன. புதுவருட வழிபாடுகளின் ஆலய வண்ணக்குமார்கள் உட்பட பெருமளவான மக்கள் கலந்து கொண்டதை அவதானிக்க முடிந்தது. அம்பாறை அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்திலும் அக்கரைப்பற்று ஸ்ரீ வீரமகாளியம்மன் ஆலயத்திலும் புதுவருட பிறப்பு பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. பெருந்திரளான பக்தர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர். வழிபாட்டில் ஈடுபட்ட மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் பெரியோர்களின் ஆசையினையும் பெற்றுக் கொண்டனர். ஆலய தலைவர் வி சுகிர்தகுமார் தலைமையில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பாக்கு கேதீஸ்வர குருக்கள் நடத்தி வைத்தார். திருகோணமலை மூதூர் மல்லிகைத்தீவு திருமங்கலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை சித்திரை புத்தாண்டு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதில் அதிகளவான சைவ மக்கள் கலந்து கொண்டனர். ஆலய வழிபாடுகளின் பின்னர் கைவிஷேடமும் வழங்கப்பட்டது. ஒருவருக்கொருவர் புதுவருட வாழ்த்துக்களை கூறி மக்கள் மகிழ்ந்ததையும் அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பு ஊராவூர் வரசித்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆகிய ஆலயங்களில் சித்திரை புத்தாண்டு விசேட பூஜைகள் இன்று முற்பகல் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் கிருஷ்ணானந்த குமார் குருக்கள் தலைமையிலும் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தில் பிரதம குரு சிவஸ்ரீ குமாரசாமி வாமதவன் குருக்கள் தலைமையிலும் பூஜைகள் இடம்பெற்றன. நுவரெலியா கரப்பத்தனை அலப்புவத்தை தோட்டா பகுதியில் கற்குகைக்குள் எழுந்தருளி இருக்கின்ற காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் இன்று விசேட பூஜை இடம்பெற்றது. அலப்புவத்தை தோட்ட பகுதியில் இருந்து காட்டு மாரியம்மனுக்கு பால்குடபவனி இடம்பெற்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதில் பெருந்திரளான அடியார்கள் பங்கேற்றனர். கொழும்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு கோவிலுக்கு இன்று காலை பிரதமர் ஹரணி அமரசூரிய விஜயம் செய்தார். இதன்போது கொழும்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு கோவில் தலைவர் முரளி ராமரத்னம் உள்ளிட்ட நிர்வாக குழுவினால் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவிலின் பிரதான குருக்கள் சந்திரகாந்தன் குருக்கள் மத வழிபாடுகளை நடத்தினார். மத வழிபாடுகளை தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுடன் பிரதமர் ஹரணி அமரசூரிய புகைப்படம் எடுத்துக் கொண்டதுடன் பிரதமருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு இனமும் தன்னுடைய கலாச்சாரம், பயன்பாடு, அடையாளம், வீரம், பொருளாதாரம், இருப்பு, கலாச்சாரம் தொடர்பாக ஒவ்வொரு கலாச்சாரத்தை கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு இனமும் தன்னுடைய கலாச்சாரம், பண்பாடு, அடையாளம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வீரம், தன்னுடைய இருப்பு, தன்னுடைய வணக்க முறைகள், கலாச்சார மரபுகள் தொடர்பாக ஒவ்வொரு விதமான பாண்டித்தியங்களையும் பண்புகளையும் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழ் தேசிய இனமும் தனக்கான இருப்பு, தன்னுடைய நிலம், மொழி, பண்பாடு, கலாச்சார அடையாளங்களோடு வாழுகின்ற இந்த இனத்தினுடைய ஒரு அங்கம் இந்த சித்திரை புத்தாண்டாகும். சித்திரை புத்தாண்டு என்பது காலங்காலமாக தமிழர்களிடம் அருவி வந்த கைவிசேடம் வாங்குதல், மருத்து நீர் வைத்து தோய்தல், ஆலயங்களுக்கு செல்லுதல், அவர்கள் புனிதமான நாட்களாக ஒரு புதிய ஆண்டிலே தங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நன்னாள் சிறப்பானதாகவும் மனங்களிலே மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நாளாகவும் அவர்களுடைய புதிய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளும் இந்த பிறக்கின்ற புத்தாண்டிலே இன்னும் சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடந்தேற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுவதிலும் தமிழ் தேசிய இனத்தினுடைய அடுத்த நகர்வுகள், அவர்களுடைய தேசிய இருப்புக்கள், அவர்களுடைய அரசியல் பயணங்கள், அரசியல் உரிமைகள் தொடர்பிலே ஒரு தெளிவான பண்பு நிறைந்த தங்களுடைய வாழ்க்கைக்கான இருப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய, தங்களை ஆளக்கூடிய அந்த ஆட்சி முறைக்காக தமிழர்களுடைய நல்ல காலமாக இந்த காலம் அமைய வேண்டும் என்றும் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். அதற்காக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை இறுக பற்றி
எங்கள் இனத்தின் பயணத்திலே நெறிபடலாது கோடு தாண்டாது எங்கள் இனத்துக்கான பயணத்தை செம்மையாக கொண்டு செல்ல எல்லோரும் இணைந்து இலக்கு நோக்கி பயணிப்போம் என்பதையும் இந்நாளில் உறுதியெடுத்துக் கொள்வோம். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை அவர்களது உறவினர்கள் பார்வையிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சால் தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு பிரகடனப்படுத்தப்பட்ட விசேட செயற்திட்டத்தின் பிரகாரம் கைதிகளின் உறவினர்களுக்கு இவ்விசேட சந்தர்ப்பம் கிடைத்தது. மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இதற்கான ஒழுங்குபடுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டன. சிறைச்சாலை வளாகத்தின் பாதுகாப்பும் நேற்றைய தினம் பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு விசேட புதுவருட நிகழ்வு மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திலும் மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்திலும் இன்று இடம்பெற்றன. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தலைமையில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திலும் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்ன தலைமையில் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்திலும் புதுவருட கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் புதுவருட வாழ்த்துச் செய்திகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பாரம்பரிய உணவு பரிமாறல் கலாசார நிகழ்வும் இடம்பெற்றது. மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நுவான் மெண்டிஸ் உட்பட போலீஸ் உயர் அதிகாரிகள் பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். விசுவாவசு புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் தலைநகர் கொழும்பின் முக்கிய பகுதியான நாரகன்பட்டி பகுதியில் அமைதியான சூழல் நிலவியமையை அவதானிக்க முடிந்ததாக எமது கொழும்பு அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். சாதாரணமாக பரபரப்பாக காணப்படும் கொழும்பு நாரகன்பட்டி பகுதியின் இன்றைய காட்சிகளே இவை. இந்த பகுதியின் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததுடன் பேருந்து சேவையும் குறைவாக காணப்பட்டையும் அவதானிக்க முடிந்தது. அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் செயற்படுத்தி வருகின்றது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான புதிய பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேசிய திட்டத்தை வெற்றி பெற செய்யவும் நாட்டையும் மக்களையும் வெற்றி பெற செய்வதற்காகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுபடுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டார். பௌதிக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் தமிழ் சிங்கள புத்தாண்டை நாடுகின்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவுக்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுகின்றோம். வீழ்ச்சியடைந்திருக்கும் நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். இந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தாகும். சவால்களுக்கு மத்தியில் சரிந்து விடாமல் நாட்டுக்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் எமக்கு உள்ளது. மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வருகின்றது. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதிக மற்றும் ஆன்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவை தமிழ் சிங்கள இனங்களுக்கிடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகின்றன. சகவாழ்வை ஊக்குவித்து மற்றவர்கள் மீது கருணை காட்டும் ஒழுக்கத்தின் இருப்பை எமக்குள் ஏற்படுத்திக் கொள்வதே இந்த புத்தாண்டில் நமது பொறுப்பாகும். மேலும் மக்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் பிற்போக்கான மனப்பாங்கு மற்றும் சிந்தனையற்ற புதிய மனிதனை உருவாக்குவதுமே சூரிய பெயர்ச்சியுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து சம்பிரதாயங்களினதும் பொதுவான எதிர்பார்ப்பாகும். இவ்வாறு நாம் புதிதாவதால் மாத்திரமே புத்தாண்டு நமது வாழ்வுக்கு புதிய ஆரம்பத்தை தரும். நாட்டுக்கு தேவையான புதிய பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேசிய திட்டத்தை வெற்றி பெற செய்யவும் நாட்டையும் மக்களையும் வெற்றி பெற செய்வதற்காகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுபடுவோம் என அனைவரும் அழைக்க வேண்டுமென்று அழைப்பு விடுக்கின்றேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கைக்காக நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டு வரும் இவ்வேளையில் மலரும் புத்தாண்டை புதிய எதிர்பார்ப்புடனும் புதிய தொலைநோக்குடனும் வரவேற்போம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நமது கலாச்சாரம் மற்றும் பெருமானங்களில் வேரூன்றி இருக்கும் நேர்மறையான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு இலக்குகளின் அடிப்படையில் நாம் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதை இந்த பாரம்பரிய பண்டிகை எமக்கு நினைவூட்டுகின்றது. ஊழல் மற்றும் மோசடி சக்கரத்தில் இருந்து விடுபடுவதற்கு மக்களின் துணிச்சலான முயற்சிகள் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு வழிவகுத்துள்ளன. அதனால் தான் 2025 புத்தாண்டு கொண்டாட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லை குறித்து நிற்கின்றது. இது வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு என அனைத்து சமூகங்களும் சிறந்ததோர் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஜனநாயக கொள்கைகளின் கீழ் ஒன்றிணைந்துள்ள ஆண்டாகும். எதிர்வரும் மே மாதத்தில் அந்த மக்களின் எதிர்பார்ப்புகள் மீண்டும் கைகூடும் என்பதில் சந்தேகமில்லை. மலர்ந்திருக்கும் புத்தாண்டில் புதியதோர் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் இத்தருணத்தில் அனைத்து பிரஜைகளும் தங்கள் சமூகங்களில் கௌரவம் அமைதி மற்றும்
புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்வரும் ஆண்டில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை அடைய அர்ப்பணிப்பு, நம்பிக்கை மற்றும் மீள் ஆற்றலுடன் செயற்பட நாம் அனைவரும் உறுதி பூணுவோம். மலரும் இந்த சிங்கள தமிழ் புத்தாண்டில் இலங்கை தேசத்திற்கு புதியதோர் மாற்றமும் வளமான எதிர்காலமும் அமைய புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து இலங்கையர்களுக்கும் வலிமையும் ஐக்கியமும் புத்தெழுச்சியும் கிடைக்க எனது பிரார்த்தனைகள் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் வேக கட்டுப்பாடு குறித்து அவதானம் செலுத்துமாறு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பணிப்பாளர் வலியுறுத்தியுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் அனைவரும் வேக வரம்புகள் குறித்து மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பணிப்பாளர் வலியுறுத்தியுள்ளார். புத்தாண்டு காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகன போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதனால் விபத்துக்கள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளின் பல்வேறு இடங்களில் வாகனங்களை நிறுத்தி செல்ஃபி எடுப்பது அல்லது அரட்டை அடிப்பது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை சாரதிகள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளில் உள்ள விதிமுறைகள் அனைவரும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் மார்ச் மாதம் முதல் இன்று வரை 159 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2025 உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இன்று வரை 159 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 6ஆம் தேதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 127 முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 32 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுகின்றனர் என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுகின்றனர் எனவும், ஆனால் யாழ்ப்பாணம் வருகை தரும் அரச தரப்பினர் அதிகாரத்தை கோருகின்றனர் எனவும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த கால அரசாங்கத்திலே வடக்கு கடற்றொழிலாளருக்கு மறுக்கப்பட்ட நீதி இந்த அரசாங்கத்திலும் 5 மாதங்கள் கடந்தும் அந்த நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக வடக்கு கடற்றொழில் சமூகம் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திற்கு பிரதமர் வருகின்றார், வெளிவிவகார அமைச்சர் வருகின்றார், ஏனைய துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து என்னென்னோ விஷயங்களை எல்லாம் வடக்கு மக்களுக்கு செய்வதாகவும் அல்லது வடக்கு மக்களுக்கு போதிக்கின்றார்கள். ஆனால் வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய நீதி தொடர்பாகவும் இலங்கையிலே 2 நீதி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஏன் மௌனம் சாதிக்கின்றார்கள்? வெறுமனவே கடந்த கால அரசாங்கங்கள் போன்று வடக்கு மக்களை அல்லது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாட்டைத்தான் இந்த அரசாங்கமும் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக தொழில் செய்து வாழ விடுவதற்குரிய நடவடிக்கையை இந்த NPP அரசாங்கம் ஏன் எடுக்கவில்லை? இந்த அரசாங்கமும் இலங்கையை ஆண்ட அரசாங்கங்கள் போன்று கடந்த காலத்தில் தமிழ் மக்களை வஞ்சித்து செயல்படுகிறது. எங்கட கையால் உழைச்சி வாழ நீங்க விடுங்க, அதுக்கு பிறகு உங்களோட அபிவிருத்தியும் உங்களோட முதலீடும் 2ஆம் கட்டம். எங்கட கடல்ல உழைச்சி வாழுறத வஞ்சித்து கொண்டிருக்கிற அரசாங்கம் எப்படி இந்த அபிவிருத்தியையும் இந்த மாயையையும் வடக்கு கடற்றொழில் சமூகம் நம்புகிறது என்ற கேள்வியை எதிர்வரும் 17ஆம் தேதி வடமாகாணம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை இருக்கும் ஜனாதிபதி தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் வடமாகாணத்தில் இருக்கின்ற துறை சார்ந்த அதிகாரிகள் மக்களுடைய பிரச்சனையை பேசாமல் வெறுமனேவே அபிவிருத்தி அல்லது முதலீடு என்ற மாயைக்குள் எங்களை கொண்டு போகிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே அரசாங்கத்தில் கையேந்துகின்ற நிலைக்குத்தான் கடற்றொழிலாளர்களை NPP அரசாங்கம் கொண்டு செல்வது என்பதை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு இந்த தடைக்காலம் நிறைவு பெற்று 2 மாதங்களிலே தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்த இழுவை மடியை நீங்கள் நல்லெண்ண அடிப்படையிலே வடக்கு கடற்றொழில் சமூகத்திற்கு செய்கின்ற மனிதாபிமான உதவியாக நீங்கள் கருதி 2 மாதங்கள் தொடர்ந்து இந்த தடைக்காலத்திலே நீங்கள் தொழிலை நிறுத்தி இலங்கை இந்திய அரசுகளை வலியுறுத்தி இந்த மீனவர்களுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெறுவதை நாங்களும் நீங்களும் வலியுறுத்த வேண்டும் என்றும் அதற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் எங்களை மீண்டெழுவதற்கும் எங்களுடைய கடலையும் எங்களுடைய கடல் சூழலையும் பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் நல்லெண்ண அடிப்படை
அடிப்படையிலே 2 மாதங்கள் தடைக்காலத்தை நீடித்து 2 அரசுகளையும் வலியுறுத்தி மீனவ மட்ட அரச மட்ட அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுடையிலும் வலியுறுத்துகின்றோம். கடந்த அரசாங்கங்களினாலே வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டது. இந்த அரசாங்கங்களினாலும் அந்த நீதி மறுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு எட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் முன்னிக்க வேண்டும். எங்களுக்கு நீதியையாவது இந்த சர்வதேசம் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து பெற்று தருமா என்ற ஐயப்பாடு இந்த புத்தாண்டிலே எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. மன்னார் நானாட்டானில் திருப்பாடுகளின் காட்சி இடம்பெற்றது. மன்னார் நானாட்டான் பங்கு மக்கள் 7 ஆண்டுகளின் பின்னர் திருப்பாடுகளின் காட்சியை நடத்தியுள்ளனர். திருப்பாடுகளின் திருப்பயணிகள் எனும் தலைப்பில் மேற்கொள்ளப்பட்ட தவக்கால ஆற்றுகை நேற்றிரவு இடம்பெற்றது. மாலை 6:30 மணிக்கு நானாட்டான் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் ஒன்றில் ஆற்றுகை இடம்பெற்றது. இதில் மன்னார் மாவட்ட ஆயர் எஸ் ஞானப்பிரகாசம் ஆண்டகை, ஓய்வுநிலை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் தமிழ் தேசன் அடிகளார் மற்றும் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் அருட்பணியாளர்கள் மக்கள் பங்கேற்றனர். திருகோணமலை கந்தளாயில் பேருந்தும் இராணுவத்தினரின் பாரவூர்தியும் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை கந்தளாய் அக்போபுர பிரதேசத்தில் தனியார் பேருந்தும் இராணுவத்தின் பாரவூர்தியும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 27 பேர் காயமடைந்துள்ளனர். அக்போபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 86வது மைல்கல் பகுதியில் இன்று காலை விபத்து சம்பவித்துள்ளது. கண்டி மாமனல்ல உயர்மத்த பகுதியில் இருந்து 26 உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் திருகோணமலை நோக்கி வந்த தனியார் பேருந்து வண்டியும் திருகோணமலையிலிருந்து தென்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த இராணுவத்தினரின் பார ஊர்தியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன. பேருந்தில் பயணித்த 25 வயதான மாவரல்ல பிரதேசத்தை சேர்ந்த முகமது அஸ்கர் முகமது அர்சாத் என்பவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்கள் கந்தளாய் மற்றும் திருகோணமலை ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்குள்ளான பேருந்து உடன் புரிதொரு கெப்ரக வாகனமும் சம்பவ இடத்தில் மோதுண்டதால் கெப்ரக வாகனத்தில் பயணித்த சிறுவனும் விபத்திற்குள்ளாகியுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அக்போபுர போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு வெல்லாவளியில் காட்டு யானை தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 37ஆம் கிராமம் பகுதியில் புத்தாண்டு தினமான இன்று இளம் குடும்பஸ்தர் யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 1 மணிக்கு வீட்டுக்கு முன்பாக உள்ள முற்றத்தில் அவர் காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நண்பர்களுடன் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் விளையாடி கொண்டிருந்தவர் சத்தம் கேட்டு வீட்டு வாசலுக்கு வந்தபோது யானையின் தாக்குதலுக்கு உள்ளானதாக அப்பகுதியில் கூறப்படுகின்றது. 3 பிள்ளைகளின் தந்தையான 31 வயதுடைய ராசதுரை சசிகரன் என்பவர் உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வெல்லாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். புது வருட தினத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதன் காரணமாக அப்பகுதி சோகமயமான நிலையில் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறை சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாயிலில் இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றது. அம்பாறை சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாயிலின் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் இன்று காலை 7:30 மணி முதல் 12 மணி வரை பள்ளிவாசல் வளாகத்தில் இடம்பெற்றது. நம்பிக்கையாளர் சபையின் தலைவர் வைத்தியர் MHA ஜனோஸ் காரியப்பர் தலைமையில் இடம்பெற்ற மருத்துவ முகாமில் சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆசிக் மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் செயலாளரும் பொறியியலாளருமான MMM முனாஸ் உட்பட பலரும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றனர். மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சீனியின் அளவு, மிகையான உடற்பருமன், பொது வைத்தியம் உட்பட பல நோய்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், வர்த்தகர்கள், பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இலவச வைத்திய முகாமுக்கு சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை, சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் என்பன பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு ஆனந்தபுரம் பகுதியில் சர்வதேச தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படுவதாக மாவட்ட துடுப்பாட்ட சங்க தலைவர் உதயசீலன் கட்கண்டு தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் சர்வதேச தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானம் இலங்கை துடுப்பாட்ட சங்கத்தினால் அமைக்கப்படுவதாகவும் இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட காணியில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்ட சங்க தலைவர் உதயசீலன் கட்கண்டு தெரிவித்துள்ளார். இன்று முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இதுகுறித்து கருத்து வெளியிட்டார். முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தால
ஒரு மைதானம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளின் அடிப்படையில ஒரு 12 ஏக்கர் காணி வந்து ஈடுபட்டிருக்குது. இதுல ஒரு தேசிய ரீதியிலான ஒரு மைதானத்தை அமைக்கிறதுக்காக கடும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை செய்வதற்காக நாங்க முதல்ல இந்திய துணை தூதரத்தை நாடி இருக்கிறோம். அவர்களுடனும் பொறுப்பு கூறலுக்காக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரையும் உள்ளடங்கலாக வைத்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி இருக்கிறோம். இதன் அடுத்த கட்டங்கள் உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து மே மாதத்தில் அவர்கள் பார்வையிடுறதுக்கு வருகிறார். வடக்குக்கும் கிழக்குக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் உள்ள இந்த முல்லைத்தீவுல வந்து ஒரு தேசிய ரீதியிலான மைதானம் வர வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாங்கள் இந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட இதுல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதை டெவலப் பண்ணாலும் இதை நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்திருக்கிறோம். அதே வேளையில மக்கள் பிரதிநிதிகள், புலம்பெயர் உறவுகள் எல்லார்ட்டையும் தான் அதை சொல்றோம். என்னன்னு சொன்னா, இந்த மைதானம் கட்டி எழுப்பப்பட வேணும் என்றதற்காக நீங்கள் உங்களுடைய அத்தனை பேரும் இந்த உதவிகளை சரிவர நீங்கள் முன்னெடுத்தீங்கள்னு சொல்லி சொன்னா நாங்கள் அதை கட்டி எழுப்பலாம். தேசிய ரீதியிலான விளையாட்டு மைதானமாக ஆக்குறதுக்கு உங்கள் எல்லார்ட்டையும் நான் உங்களோட ஆதரவுகளையும் உதவியையும் எதிர்பார்த்தேன். அதனுடைய உத்தேச ஆரம்ப மதிப்பீடாக நாங்கள் 280 மில்லியன் ரூபாய்க்கு அந்த ஆரம்ப மதிப்பீடாக செய்திருக்கிறோம். இது 6 கட்டங்களுக்கூடாக கொண்டு போறதுக்காக இருக்கிறோம். சட்டவிரோத மதுபானம் தொடர்பான தகவல்களை அளிப்பதற்காக கலால் திணைக்களம் புதிய தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை அளிப்பதற்காக கலால் திணைக்களம் புதிய தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. 1913 மற்றும் 0112877268 என்ற இலக்கங்களை தகவல்களுக்கு வழங்க முடியும் என கலால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் பல வகைகளின் விற்பனை அமோகமாக இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பிரதான வீதியோரங்களில் ஆங்காங்கே வெள்ளரிப்பழம் உட்பட பல வகைகள் அமோகமாக விற்பனையாகி வருகின்றன. சம்மாந்துறை அம்பாறை பிரதான வீதி, கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியோரங்களில் துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகளில் வெள்ளரிப்பழத்தினை வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். சித்திரை புத்தாண்டு தினத்திலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வெள்ளரிப்பழ கொள்வனவில் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பொது இடங்களில் இருந்து அம்பாறை மாவட்டத்திற்கு வருகின்ற பல வகைகளின் தரங்களை பரிசோதிப்பதற்கு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஷஹீலா இஸ்ஸதீன் ஆலோசனைக்கு அமைவாக சுகாதார பரிசோதகர்கள் தினமும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் போதைப்பொருள் பரவுவதை தடுக்கும் நோக்கில் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு பண்டிகையின் போது நாடு முழுவதும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் பரவுவதை தடுக்கும் நோக்கில் 12ஆம் தேதி வரை 1320 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சில்லறை வர்த்தகத்திற்கு மதுபானங்களை விற்பனை செய்யும் உரிமைதாரர்கள் 12, 13 மற்றும் 14 ஆகிய நாட்களில் நாடு முழுவதும் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் 3 நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட இடங்களில் வசிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு குடியிருப்பு அனுமதி மற்றும் சிறப்பு 3 ஆண்டு அனுமதியுடன் மட்டும் சேவைகளை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கலால் துறை இந்த சோதனைகளை தொடங்கியுள்ளது. கலால் துறையினர் இந்த சோதனையை 3ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மட்டக்குழி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கதிரானவத்தை பிரதேசத்தில் ஐஸ் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் பெண்ணொருவர் கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 15 பிரதேசத்தில் வசிக்கும் 44 வயதுடைய பெண் ஆவார். சந்தேக நபரான பெண்ணிடமிருந்து 52 கிராம் 850 கிராம் ஐஸ் மற்றும் 2 கிலோ 100 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பெண் மேலதிக விசாரணைகளுக்காக மட்டக்குழி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பதில் போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கமைய நேற்றிரவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது 148 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அதிகளவில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 53 கிலோகிராமிற்கும் அதிக தொகை ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 60 கிலோகிராமிற்கும் அதிக ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் 57 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.